ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் லாகிம் டிவி வழங்கும் ஆட்டுக்குட்டியானவரின் சத்தம் என்கின்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படி தேவனுடைய ஜனங்களாகிய நாம் இருக்கிற இடங்களிலே நம்முடைய கண்களை மூடி நம்முடைய தலைகளை நாம் தாழ்த்தி நம்முடைய வாய்களை திறந்து நாம் ஜெபிப்போமாக. பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, உம்முடைய குமாரனாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஆட்டுக்குட்டியானுடைய சத்தத்தை கேட்கும்படியாக அவருடைய சமூகத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களோடு பேசும், எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நான் உங்களோடு பேசும்படி எடுத்துக்கொண்ட கர்த்தருடைய வார்த்தையின் தலைப்பு என்ன என்று சொன்னால், எக்ஸ்பீரியடிங், காலாவதி என்கிறதான ஒரு தலைப்பிலே கர்த்தருடைய செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி நான் விரும்புகிறேன். அதற்கு ஆதாரமாக 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தினுடைய பிந்தின பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளுக்கும் காலாவதியான ஒரு டேட் குறிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு முட்டையை நாம் கடையிலே வாங்குவோமானால் சுமார் 10 அல்லது 15 நாட்களுக்கு பிற்பாடு அந்த முட்டை காலாவதியாகி விடுகிறது. அதை நாம் உண்பதற்கோ நாம் பயன்படுத்த முடியாத நிலைமையிலே காணப்படுகிறது. மருத்துவமனைகளிலே மருத்துவர் நமக்கு எழுதி கொடுக்கிறதான மருந்து சீட்டை நாம் அங்கு இருக்கிறதான மெடிக்கல்ல கேட்கும்போது நாம் வாங்குகிற எந்த மாத்திரையினுடைய பின்பகுதியில் அந்த மாத்திரையினுடைய காலாவதி டேட் குறிக்கப்படுகிறது. மீறி நாம் அந்த மருந்தை உட்கொள்ளும் போது நம்முடைய சரீரத்தின் பல பகுதிகள் பாதிக்கப்பட ஆரம்பிக்கிறது. இப்படி ஒவ்வொரு பொருளுக்கு பின்னாலும் அதனுடைய காலாவதியான டேட் குறிக்கப்பட்டிருக்க வேண்டும். இது அரசாங்கத்தினுடைய சட்டமாக இருக்கிறது. ஒருவேளை காலாவதி டேட் கொடுக்கப்படாத ஒரு உணவுப் பொருளாய் இருக்குமானால் அது மத்திய அரசாங்கமோ மாநில அரசாங்கமோ அதன் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு காரணமாக இருக்கும். ஆனால் நான் இந்த நாளில் உங்களோடு பேசுகிற இந்த சத்திய வார்த்தை, இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு, பிரியமானவர்களே, மனிதனுடைய முழு பாவத்திற்காக பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே குமாரனாயிருக்கிற இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார். இயேசு கிறிஸ்து 33 வருடங்கள் 33.5 ஆண்டுகள் அவர் இந்த பூமியில் இருந்தார். 30 ஆண்டுகள் அவர் பெற்றோரோடு இருந்தார். 3.5 ஆண்டுகள் பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை வெகு வேகமாய் இந்த பூமியிலே நிறைவேற்றினார். ரோம போர் சேவகர்கள் அவரை பிடித்து அவருடைய வஸ்திரத்தை உரிந்து அவருக்கு முள்ளுகளினால் ஒரு கிரீடத்தை பண்ணி அவருடைய சிரசிலே ஓங்கி அடித்து அவருடைய தாடியின் மயிரை பித்து கன்னத்திலே ஓங்கி அறைந்து காரி உமிழ்ந்து ஒரு பார சிலுவையை அவருடைய தோளின் மேல் சுமந்து கொல்கதா என்று சொல்லக்கூடிய கபால ஸ்தலம் வரைக்கும் அதை சுமந்து கொண்டு வந்து அந்த கொல்கதா மலையிலே அவருக்கு வலதுபுறத்தில் ஒரு கல்லனும் அவருக்கு இடதுபுறத்தில் ஒரு கல்லனுமாக நிறுத்தி இயேசு கிறிஸ்துவை 40 குறைய 39 சவுக்கடிகள் அடிக்கப்பட்டு இயேசு சிலுவையிலே கடைசி சொட்டு இரத்தத்தையும் கடைசி சொட்டு தண்ணீரையும் எனக்காக, உங்களுக்காக, முழு மனுக்குலத்திற்காக இயேசு இந்த பூமியிலே சிந்தினார். அன்றைக்கு சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் இன்று வரையிலையும் அது காலாவதியாகாமல் அது மனிதனை பரிசுத்தப்படுத்துகிறது. அது மனிதனுக்கு விடுதலையை கொடுக்கிறது. அந்த இயேசுவின் இரத்தம் ஒருபோதும் ஒரு நாளும் காலாவதியாவதில்லை.
இந்த உலகத்தில் மனிதன் தயாரிக்கின்ற எந்த ஒரு பொருளும் காலாவதி ஆகிவிடும். ஆனால் நான் பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இன்றைக்கும் வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மனுஷனுடைய சகல பாவங்களையும் நீக்கி அவனை கழுவி சுத்திகரிக்கும். இயேசுவின் இரத்தம் அன்றைக்கு காலாவதி ஆயிருக்குமானால் இன்றைக்கு பாவ மன்னிப்பை நிச்சயமோ பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற ஒரு நம்பிக்கையோ மனிதனுக்கு இல்லாமல் போயிருக்கும். ஆனால் இயேசுவின் இரத்தம் இன்றைக்கு அது எக்ஸ்பைரி ஆகாமல் அது இன்றைக்கும் வல்லமை உள்ளதாய் மனிதனை பாவத்திலிருந்தும் மனிதனை சாபத்திலிருந்தும் சாசுடைய அடிமைத்தனத்திலிருந்தும் பாவ விடுதலையிலும் பாவ காரியத்திலிருந்தும் இயேசுவின் இரத்தம் மனிதனை விடுதலையாக்குகிறது. அதற்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் இல்லை, அது காலாவதியாவது இல்லை. மனிதனை மாற்றுகிற வல்லமை இயேசுவின் இரத்தத்திற்கு இருக்கிறது. உலகத்திலேயே ஒரு மனிதன் மருத்துவமனையிலே அவன் அனுமதிக்கப்பட்டிருப்பானால் அவனுடைய பிளட் குரூப் எதுவோ அதுதான் அவனுக்கு மேட்ச் ஆகும். வேற எந்த ஒரு இரத்தமும் அவனுக்கு மேட்ச் ஆகாது. ஆனால் உலகத்திலே சுமார் 140 கோடிக்கும் அதிகமான இந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்களுடைய பாவங்களையும் இந்த தேசத்துடைய ஜனங்களுடைய சாபங்களையும் அவருடைய வியாதியையும் அவருடைய தரித்திரத்தையும் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற சகல காரியத்தையும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு மனு குலத்திற்காய் சிந்தப்பட்ட இயேசுவின் இரத்தம் காலாவதி ஆகாமல் இன்றைக்கும் மனிதனுக்காய் பரிந்து பேசுகிறது. இன்றைக்கும் மனிதனை விடுதலையாக்குகிறது. இன்றைக்கும் மனிதனுக்கு சுகத்தை கொடுக்கிறது. இதை கேட்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் காலாவதி ஆகாமல் இன்றைக்கும் உங்களுக்காக பிதாவிடத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் தன் பாவங்களை வந்து இயேசுவின் சமூகத்தில் அறிக்கை செய்கிற ஒரு மனிதனுடைய இருதயத்தையும் ஆவியையும் ஆத்மாவையும் கழுவி பரிசுத்தப்படுத்தி புதிய மனிதனாய் மாற்றுகிறது. இயேசுவின் இரத்தம் ஒரு மனிதனை சுகமாக்குகிறது. இன்றைக்கு இந்த வார்த்தையை நம்பிக்கையோடு கேட்கிற என் அன்பு கர்த்தருடைய ஜனமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் காலாவதியாகவில்லை. இன்றைக்கும் உங்களுக்காக உங்களை மீட்டெடுக்க, உங்களை விடுதலையாக்க, உங்களுக்கு ஒரு சுகத்தை கொடுக்க, உங்களை பாதுகாக்க, உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய இயேசுவின் இரத்தம் ஆயத்தமாக இருக்கிறது. ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, இந்த உலகத்திலே மனிதனுக்குரிய இரத்த வகைகள் அந்த மனிதனுக்கு மாற்றி ஏற்படுமானால் அவன் மரிக்க நேரிடும். ஆனால் இயேசுவின் இரத்தம் காலாவதியாகாமல் இன்று வரை மனிதனை பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து வியாதியிலிருந்து பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்கி கொண்டிருக்கிறதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். காலாவதியாகாத அந்த இயேசுவின் இரத்தத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அந்த இரத்தம் இந்த தேசத்தின் ஜனங்களை ரட்சிக்க, இந்த தேசத்தின் ஜனங்களை பாதுகாக்க, இந்த தேசத்தின் ஜனங்களை சுகமாக்க இறங்கி வருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உங்களுக்காக காலாவதியாகாமல் ஒரு இரத்தம் இன்றைக்கும் ஆயத்தமாய் இருக்கிறது. சோர்ந்து போக வேண்டாம். நிச்சயமா இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.